வாங்க, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆவதற்காக இருக்க வேண்டிய எளிய பங்குனி உத்திர விரதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் அப்படின்றது நமக்கு மிகவுமே அற்புதமான ஒரு நாள். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரமும் இந்த பௌர்ணமி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆண்டு எப்போ வருதுன்னு பார்த்தா ஏப்ரல் 11ஆம் தேதி தான் கொண்டாடப்படுது. இந்த நல்ல நாளில் திருமணம் ஆகாதவங்க விரதம் இருந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க கூடயே உங்கள் திருமணம் நடைபெறும். இந்த பங்குனி உத்திர நன்னாளில் எல்லாருக்கும் ஆதியாக கருதப்படக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவியோட திருமணமே நடைபெற்றதாக புராணங்கள் கூறுது. ராமபிரான் சீதா தேவி, பரதன் மாண்டவி, லக்ஷ்மணன் ஊர்மிளை, சத்ருக்கனன் ஸ்ருதகீர்த்தி, தேவேந்திரன் இந்திராணி திருமணம் கூட இதே நல்ல நாளில் தான் நடைபெற்றதாம். தமிழ் கடவுள் என்று பக்தர்களால் போற்றி வணங்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவிக்குமே இந்த நல்ல நாளில் தான் திருமணம் நடந்ததாம். சரி, இந்த விரதத்தை நம்ம எப்படி எளிமையாக இருக்கலாம்? விரதத்திற்கு முந்தின நாள் பூஜையறை வீடு எல்லாமே சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. விரதத்திற்கு அன்று, அதாவது பங்குனி உத்திர நல்ல நாளில் அதிகாலையிலே எழுந்து 4 மணிக்கே இல்லைன்னா 5 மணி இல்லை 6 மணிக்குள்ளே குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் எல்லாமே சுத்தம் செய்து வைத்திருப்போம் இல்லையா? வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க 3 வேளையும் இருக்கலாம். என்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு வேளை விரதம் இருக்கலாம். இப்படித்தான் இருக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அதில் கண்டிப்பாக வெத்தலை பாக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது. முருகன் சிலை இல்லை வேல் இல்லை வேறு ஏதாவது விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா கூட பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் இதெல்லாம் வச்சு பூஜை செஞ்சுக்கலாம். எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சுத்தமான தண்ணியில் மஞ்சள் கலந்து அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. பூஜையில் மலர்களை வச்சு முருகன் உள்ளிட்ட சாமி படங்களுக்கு பூஜை செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த நாளில் நம்ம படிக்க வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் இது போன்ற பாடல்களை பாராயணம் செய்யுங்க. இது எனக்கு சொல்ல முடியாதுன்னா ஓம் சரவண பவ அப்படின்ற முருகன் நாமத்தையே சொல்லி பூஜை பண்ணலாம். சிவபெருமானுக்கும் உரிய நாமத்தையும் சொல்லி மனதார வேண்டலாம். இந்த நாளில் விரதம் இருக்கும்போது உங்கள் காதல் கைகூடவும் வாய்ப்பு இருக்குது. நன்றி.